இந்த விடயங்களை பேசுகிற போது தான் எனக்கு இலங்கையில் கடந்த காலத்தினுடைய ஒரு விளக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது சரிநிகர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஜசிதரன், அதேபோல அவருடைய மனைவி வளர்மதி, அதேபோல திசநாயகம் ஊடகவியலாளர் ம். இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதிலே ஜசிதரன் எவ்வளவு மோசமாக ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ புலனாய்வு திணைக்களத்தினால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அவர் சிறையிலே வைத்து தாக்கப்பட்டார். மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டார் என நீதிபதியிடம் சொன்ன பின்பு, நான் நீதிபதிக்கு சொன்னாயா என்று கேட்டு மீண்டும் தாக்கப்பட்டார். அதேபோல சட்ட மருத்துவ அதிகாரிகளுடைய அறிக்கைகளை இந்த இராணுவ குற்றப்புலனாய்வு பிரிவு மறைத்து வேறு ஒரு அறிக்கையை செய்து இப்படிக்கெல்லாம் நிறைய விடயங்களை செய்திருக்கிறது. இன்று அந்த பிரிவினுடைய ஒரு தலைமை அதிகாரி துன்புறுத்தப்படுகிறார் என்று சொல்லி இன்று முறையிடுகிறார்கள். உதயகமன் பில சொல்லியிருக்கிறார், தனக்கு எதிராக நீங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று சொல்லி. அதற்கு ஸ்ரீலங்காவுடைய காவல்துறைக்கு சவால் விடுத்திருக்கிறார். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் எனக்கு எதிராக நான் சொன்னது போய் என்றால் வழக்கு தொடருங்கள், பத்திரிகை வெளியிடுங்கள் அப்படி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆகவே இலங்கையில் எப்படியான ஒரு காலம் இருந்தது என்று சொன்னால், தமிழ் இளைஞர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள், தமிழர்களுடைய ஊடகத் தரப்பினர் இவர்கள் கொல்லப்பட்டது, சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தேறிய இந்த நாட்டில் இன்று அந்த சம்பவங்களை அரங்கேற்றியவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.